திண்டிவனத்தை தாண்டறப்ப ஒரு கூழ் கடை இருந்தது. காலையில இருந்து கூழ் குடிக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை, ஒரு பசி, ஒரு ஏவுதல். ஆரணி கிட்ட வரும்போது ஒரு அம்மா ஓரத்துல யாருமே இல்ல, சின்ன பானையை வச்சுக்கிட்டு ஒரு தள்ளு வண்டியில, உடஞ்ச தள்ளு வண்டியில கூழ் வித்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணா, அந்த பக்கம் கூழ். அன்னபூர்ணால சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, பிரயாணப்படுறோம். ஒரு 2 இட்லி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் இருதயத்துல ஆவியானவர் பேசினார், அங்க போ, இன்னைக்கு உனக்கு நான் கூழ் தான் வச்சிருக்கேன், போய் கூழ் குடினார். அக்கா கூழ் குடுங்க, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் தான் முதல் போனி போல. அதை குடிச்சு முடிச்சிட்டு கூகுள் பே நம்பர் கேட்டேன். சொன்னாங்க 20 ரூபா கூழுக்கு கர்த்தர் 40 ரூபா அனுப்புனார். நீ தான் முதல்ல வந்திருக்க, அவங்களை ஆசீர்வதி, நான் அவங்களை ஆசீர்வதிக்க போறேன், அவங்க வாழ்க்கையை மாத்த போறேன்னு 40 ரூபா அனுப்புனேன். ஏன் ஐயா? ஐயா ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருன்னு கண்ணுல தண்ணி. இயேசு உங்களை நேசிக்கிறார் அக்கா, இந்த வார்த்தையை தான் சொன்னேன். பக்கத்துல ஒரு பூக்கடை, சின்ன பூக்கடை போட்டு வைக்க. அல்லேலூயா. பக்கத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, பூக்கடையை வச்சிட்டு இருந்த அந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா ஏசப்பா எனக்காக வந்து ஜெபி ஐயான்னாங்க. நான் ஒரு நபர்கிட்ட பகிர போனேன், கர்த்தர் இன்னைக்கு காலையில 2 ஆத்துமாக்களை கொடுத்து இருக்கிறாரு. கையை தட்டி சுவிசேஷத்தின் வல்லமைக்காக, அந்த கடமைக்கு நல்லா கையை தட்டி. எனக்கு உடம்பு சரியில்லை, நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீ பலவீனத்தை காண மாட்டீங்க. அவங்களுக்கும் ஜெபிச்சு, எனக்கு பைபிள் படிக்க தெரியாதுன்னாங்க. அவங்க போனை வாங்கி தமிழ் ஆடியோ பைபிள்னு யூடியூப்ல போட்டு இதை கேளுங்கன்னு அந்த சகோதரி மார்க் எழுதின சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா அம்மா, மேடை போட்டு 1000 பேருக்கு பிரசங்கிக்கிறதுக்கு மாத்திரம் நாங்கள் ஊழியக்காரர்கள் அல்ல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் விதைக்கிற ஒரு சின்ன அவர்களை கொண்டு செல்லும். சுவிசேஷத்தின் மேன்மையை உணர்ந்தவர்கள் கையை தட்டி